காரியத்துக்கு முதல்ல பிள்ளையா சுழி போட்டு செயலும் தொடங்குற மாதிரி பிள்ளையா சுழிய போட்டு செயல் தொடங்குங்க. புரியுதா? இந்த செயலை தொடங்கிய பிறகு விநாயகரே, நான் உன் பெயர்ல நான் இந்த இத காரியத்தை செய்யறேன்ப்பா, எனக்கு நீ இதுல காரிய சித்தியை எனக்கு ஏற்படுத்தி கொடுப்பா, நான் ஜெயிக்கணும்ப்பா, எனக்கு வெற்றி எனக்கு வேணும்ப்பா, இந்த காரிய சித்தி ஆகணும்ப்பா, எனக்கு சித்தி பண்ணி கொடுப்பா, நான் உனக்கு மோதகம் பண்ணி நான் நிவேத்தியம் பண்றப்பான்னு வேணும். எப்படி 108 இல்ல 48 இல்ல 54 அவருக்கு கொழுக்கட்டை செஞ்சு நான் உனக்கு நிவேதியம் பண்றேன் கணநாதன், எனக்கு காரிய சித்தி ஏற்படுத்தி கொடுக்கறனாதான் நம்ம அந்த கணநாதன்ட்ட கேட்கணும். அப்படி கேட்கும் போது கணம் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கணம் நம்ம கேட்ட அந்த வெற்றிக்கு நம்ம கையில கொடுப்பார், காரியத்தை சித்தி பண்ணி கொடுப்போம். அந்த சித்தி விநாயகம் சொல்லக்கூடிய. புரியுதா? சிலருக்கு புக்தி இல்லைன்னா புக்தி விநாயகர், செல்வம் வேண்டுமா செல்வ விநாயகர். புரியுதா? அதே மாதிரி இந்த கணநாதன்கிட்ட நம்ம